அன்பும் அகிலமும் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். தமிழின் இனிமை பற்றி பல பதிவு வெளியிட்டிருக்கிறேன். இதற்கு அடுத்த பதிவு இது. இந்த பதிவு மிகவும் ஒரு ஆர்வமான ஒரு விருப்பமான பதிவாக அமைந்துள்ளது. பாருங்கள், இங்கே மானம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டால் அதற்கு முன்னால் ஒரு வி என்ற எழுத்தை சேர்ப்போமே. ஆனால் விமானம். வலை என்ற சொல்லுக்கு முன்னால் கா சேர்த்தால் கவலை. குடம் என்ற சொல்லுக்கு முன்னால் மா சேர்த்தால் மகுடம். ரதி என்ற சொல்லுக்கு முன்னால் பா சேர்த்தால் பாரதி. 10 என்ற சொல்லுக்கு முன்னால் ஆ சேர்த்தால் ஆபத்து. 10 என்ற இடத்திற்கு சொல்லுக்கு முன்னால் வி சேர்த்தால் விபத்து. பால் என்ற சொல்லுக்கு முன்னால் தா சேர்த்தால் தபால். தலை என்ற சொல்லுக்கு முன்னால் மூ சேர்த்தால் முதலை. கப்பு என்ற சொல்லுக்கு முன்னால் சி சேர்த்தால் சிகப்பு. திரை என்ற சொல்லுக்கு முன்னால் கூ சேர்த்தால் குதிரை. விதை என்ற சொல்லுக்கு முன்னால் கா சேர்த்தால் கவிதை. குடம் என்ற சொல்லுக்கு முன்னால் மா சேர்த்தால் மகுடம். அதே போல் பாருங்கள், ரணம் என்ற சொல்லுக்கு முன்னால் கா சேர்த்தால் காரணம் என்ற சொல் வருகிறது. பால் என்ற சொல்லுக்கு முன்னால் கோ சேர்த்தால் கோபால் என்ற சொல் வருகிறது. குப்பு என்ற சொல்லுக்கு முன்னால் வா சேர்த்தால் குப்பு வகுப்பு என்று வருகிறது. கப்பு என்ற சொல்லுக்கு முன்னால் சி சேர்த்தால் சிகப்பு என்று பொருள் வருகிறது. படி என்ற சொல்லுக்கு முன்னால் கா சேர்த்தால் கபடி என்று வருகிறது. இப்படி தமிழிலே இன்னும் எண்ணற்ற சொற்கள் இருக்கின்றன. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் காண்பித்து கொடுத்து அவர்களை புதிய சொற்கள் உண்டு பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், தமிழுடைய இனிமையானது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பதிவை பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்த்துகள்.